வணக்கமுங்க வணக்கமுங்க வந்ததுங்க வணக்கமுங்க வந்தோரை வாழ வைக்கும் பிஎஸ்சி தானுங்க. தங்கச்சிங்களா, நம்ம எல்லோரும் எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியுமா? இங்க வந்திருக்கிறவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் உயர் ரத்த அழுத்தத்தை பத்தியும் அது எப்படி வரணும், அது தடுக்க என்ன முறைன்னு சொல்லதான் வந்திருக்கோம். அக்கா, கர்ப்ப காலத்தில் ஏற்படும் உயர் ரத்த அழுத்தம்னா என்னங்கக்கா? அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கக்கா. கர்ப்ப காலத்தில் உயர் ரத்த அழுத்தத்தில் 20 வாரத்திற்கு பின் வரும் வரும் எந்த காரணத்தினால வரும்னு கொஞ்சம் சொல்லுங்களேங்கக்கா. நீரிழிவு நோயினாலையும் சிறுநீரக நோயினாலையும் முந்தைய கர்ப்ப காலத்தில் உயர் ரத்த அழுத்தத்தினாலையும் 20 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கும் அல்லது 30 வயது மேற்பட்ட பெண்களுக்கும் தான் வரும் தங்கச்சிகளா. திடீரென ஏழை அதிகரித்தல் பகலில் வீக்கம் கூட இருக்குமே. வாந்தி மற்றும் முன்னேற்றி தலைவலிதான் அறிகுறிகள். மங்கலான பார்வை மற்றும் நெஞ்சில் எரிச்சல் இருக்குமே. குறைவான சிறுநீர் வெளியேற்றம் மற்றும் பிறப்புறுப்பில் வீக்கம் இருக்கும். சிறுநீர் புரதம் இருக்கும் தான். கர்ப்ப காலத்திலே டெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா. அந்த டெஸ்ட் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கோங்கம்மா. யூரின் டெஸ்ட் பார்க்கணும், பிபி செக் பண்ணி பார்க்கணும், உடல் எடையும் பார்க்கணும், ரத்த உறைதல் டெஸ்ட் பார்க்கணும். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட நீங்க தான் உடனடியா மருத்துவரை அணுகுங்க. உடனடியா மருத்துவரை அணுகுங்க. அம்மா வாமா பிஎஸ்சிக்கு டாக்டரை தேடி வந்திடுங்க. பிபி சரியா பார்த்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட் சரியா எடுத்துக்கோங்க. மருத்துவமனைக்கு வாங்க, மாத்திரை வாங்கிக்கோங்க. மாத்திரை சாப்பிட்டா கண்ட்ரோல் ஆகுங்க. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் காய்கனிகள் அவசியம். காய்கனிக்குள் ஒளிந்திருக்கும் வைட்டமின்கள் அவசியம். கால்சியம் நிறைந்துள்ள கீரைகளும் அவசியம். புரதங்கள் நிறைந்துள்ள பயிர் வகைகள் அவசியம். இவை அனைத்தும் எடுத்துக் கொள்வது மிக மிக அவசியம். ஊறுகாய சாப்பிடாத, நொறுக்கு தீனி சாப்பிடாத, பொரித்த உணவை சாப்பிடாத குழந்தைக்கு நல்லதல்ல. தொட வேண்டும் ட்ரை ஃபுட்டை, விட வேண்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டை. இதனாலே அதிகரிக்கும் பிபி தான்.